வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ ஒரு அருமையான விஷயத்தை தான் எழுதின நூலில் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு காட்டுப்பகுதிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பறவையை பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த பறவையை நீங்கள் பிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கூண்டு, கோல்டில் செய்யப்பட்ட ஒரு கூண்டு, அந்த கூண்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சுட்டீங்க. அடைச்சி வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, காட்டில் சும்மா பறந்துக்கிட்டு இருந்த பறவை தானே இது, அதை நான் பிடிச்சிட்டு சும்மா சாதாரணமாக வச்சுருக்கேன், அதை அப்படியே தங்கத்தில் செய்யப்பட்ட கூண்டுக்குள்ளையெல்லாம் அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்ச காரியம் இருக்குல்ல, அதை நினச்சி புலகாங்கிதம் அடைந்து கொண்டு, மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டு, உங்களை நீங்களே பாராட்டி கொண்டு, பெருமையில் திளைத்து கொண்டு வீட்டில் அமர்ந்திருப்பீர்கள். தங்க கூண்டில் நான் பறவையை பிடிச்சிட்டு அடைச்சி வச்சுருக்கேன்யா, என்ன மாதிரி யாராவது அடைக்க முடியுமா? ஏதாவது பிடிச்சிட்டு சும்மா ஒரு இடத்துல ஒரு புல் கூட்டுக்குள்ளே வச்சு அப்படின்றதில்ல, அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் செய்யலை. நான் தங்கத்தில் கோல்டன் கேஜ், தங்கத்தில் செய்யப்பட்ட கேஜுக்குள்ளே உள்ளே அடைச்சி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமைப்படலாம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பறவை நீங்கள் தங்க கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிங்களே, அதை நினச்சி அது சந்தோஷப்படாது, பெருமைப்படாது, அது உற்சாகத்தில் இருக்காது, அது மகிழ்ச்சியில் திளைத்து இருக்காது. அந்த பறவை சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது காட்டில் அப்படியே ஒவ்வொரு மரங்கள்லேயும் தாவி 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 குதித்து சந்தோஷமாக அப்படியே ஓசைகளை எழுப்பி கொண்டு, பாடிக்கொண்டு, அப்படியே சிறகுகளை அசைத்து கொண்டு, அப்படியே வானத்தில் பறந்து கொண்டு, அப்படின்றதில் அப்படியே மரத்திலிருந்து அப்படியே கீழே பறந்து அது ஒரு கீழே மரத்தினுடைய உச்சிக்கு போய் கிளைகளில் அமர்ந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை கொத்தி சாப்பிட்டு அப்படின்றதெல்லாம் இருப்பாருங்க. அப்படியே பறவைகள் 5-6 பறவைகள் ஒன்று சேர்ந்து அப்படியே அந்த பறவைகள் தங்களுக்குள் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டு அப்படிலாம் இருந்துச்சுல, அதுதான் அந்த பறவைகளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள். அந்த பறவைகள் வானத்தில் அப்படியே பறந்து போகும்போது மேகங்களுக்கு மத்தியில் சிறகடித்து பறந்து செல்லக்கூடிய அந்த உன்னதமான காட்சி அப்படின்றதுல, அந்த பறந்து போகிறப்போ அந்த பறவைகள் எந்த அளவிற்கு குதூகலமாக இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எந்த அளவிற்கு சுதந்திர எண்ணத்துடன் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். சுதந்திர பறவைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, சுதந்திர பறவைகள்னால் என்ன? எந்த விதமான கட்டுப்பாடுமின்றி, எந்த விதமான தடைகளும் இன்றி எப்படி பறக்க வேண்டும், எங்கு பறக்க வேண்டும், எதை நோக்கி பறக்க வேண்டும், எவ்வளவு தூரம் பறக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அப்படியே அந்த பறவைகள் எப்படியெல்லாம் மனசுக்குள்ளே நினைத்து அப்படின்றல, அதுபடி சுதந்திரமாக யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் அப்படின்னு வரும்போது எப்படி அது மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் அந்த அனைத்து பறவைகளும். யோசித்து பாருங்கள். அப்படியே மேகங்களுக்கு மத்தியில் பறக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தில் அந்த பறவைகள் மிதந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்களில் அப்படியே நிலவு வெளிச்சத்தில் அந்த பறவைகள் பறந்து செல்லும்போது எப்படிப்பட்ட அழகான ஒரு வானத்தினுடைய வெளியில் நாம் பறந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் இல்லையா? அந்த நிலவு வெளிச்சத்தினுடைய பிரகாசத்தில் கரைந்து கலந்து அப்படி பறந்து செல்லும்போது அந்த பறவைகளுக்கே அந்த அற்புத காட்சிகளை பார்க்கும்போது எந்த அளவிற்கு உற்சாகம் உண்டாகி இருக்கும், எந்த அளவிற்கு சந்தோஷ பெருவெள்ளத்தில் அந்த பறவைகள் மிதந்து சென்றிருக்கும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். அதே மாதிரி வானத்தில் கண் சிமிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை பார்த்து, அப்படியே வானத்தில் ஸ்கையில் நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் அப்படியே கண்களை சிமிட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்படியே மின்னிக்கிட்டு இருக்குது, அப்படியே அணைஞ்சு 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 அஞ்சு எரிஞ்சு அப்படின்னு வரும்போது அந்த கண் சிமிட்டல்கள், நட்சத்திரங்களுடைய கண் சிமிட்டல்கள் எப்படிப்பட்ட குதூகலத்தை உண்டாக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளாக அவை இருந்திருக்கும். அப்போ அந்த பறவைகள் பறந்து செல்லும்போது அந்த வானத்தினுடைய உயரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து எந்த அளவிற்கு ஆனந்த களியாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் இல்லை, வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு வெளிச்சம் இல்லை, வானத்தில் இரவு நேரங்களில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லை, இது எதுவுமே இல்லாமல் அப்படியே அப்படியே நட்சத்திரங்கள் அப்படியே மின்னி கொண்டு இருக்கும்போது, பறந்து கொண்டு இருக்கும்போது, பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அப்படியே தென்றல் காற்று இதமாக வீசி அப்படின்றல
அப்படியே அந்த தென்றல் காற்று அப்படியே தவழ்ந்து வந்து அந்த சிறகுகளில் பட்டு அப்படியே ஒரு 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 குளிர்ச்சி உடலில் பரவி அப்படின்னு வரும்போது அப்படியே அந்த பறவைகள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உன்மத்தம் பிடித்த நிலையை அடைந்திருக்கும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். அப்படி எதுவுமே இல்லாமல் காட்டில் வந்து சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவையை பிடிச்சு கொண்டு வந்து வீட்டில் வந்து தங்க கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு நீங்கள் பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு உங்களை நீங்களே பாராட்டி கொண்டு எப்படிப்பட்ட யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேன், தங்க கூண்டுக்குள் பறவையை அடைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். தெரியுதா? பறவை வந்து 1% கூட 1% என்னங்க 0.0001% கூட நீங்கள் செய்திருக்கக்கூடிய காரியத்தினால அந்த பறவை சந்தோஷப்படாது, மகிழ்ச்சி அடையாது, உற்சாகம் அடையாது. அது வந்து கவலையில் இருக்கும், கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும், துக்கத்தில் மூழ்கி இருக்கும், அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே வருத்தத்தில் இருக்கும். எப்போ மறுபடியும் நமக்கு விடுதலை கிடைக்கும், இந்த தங்க கூண்டுக்குள்ளேருந்து எப்போ நாம் பறந்து வானத்தில் சிறகடித்து பறந்து சென்று மீண்டும் நிலவை பார்ப்போம், சூரியனை பார்ப்போம், நட்சத்திரங்களை பார்ப்போம், மேகங்களுக்கு மத்தியில் சிறகடித்து சுதந்திரமாக பறந்து செல்லக்கூடிய தருணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது வரும் என்பதை ஏக்கத்துடன் நினைத்து துடித்து கொண்டிருக்கும் அப்படின்றதான் உண்மை. அதனால் வந்து இது பறவைகளுக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களுக்கு, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நாம் சுதந்திர பறவைகளாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும், மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஆன்மாக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய மனதிலும் உடலிலும் உயிரோட்டம் இருக்கும். இல்லைன்னா தங்க கூண்டுக்குள்ளே இருந்தால் கூட செத்துப்போன பணம் அப்படின்னு தான் அர்த்தம். உயிரோட்டமே இருக்காது, உயிரே இருக்காது அப்படின்றது தான் உண்மை. அதனால் வந்து தங்க கூண்டுன்றது பெருசு கிடையாது, அது தேவையே இல்லை. நமக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமான சூழல், சுதந்திரமான வாழ்க்கை. பறவைகள் எப்படி எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் வானத்தில் சிறகடித்து பறந்தவாறு நட்சத்திரங்களையும் நிலவையும் சூரியனையும் பார்த்து ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றனவோ அதே போல நாமும் சுதந்திர பறவைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பறவைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றனவோ, உற்சாகத்துடன் இருக்கின்றனவோ, சந்தோஷ பெருவெள்ளத்துடன் இருக்கின்றனவோ அதே போல வாழ்க்கையில் நாமும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் உற்சாகத்துடனும் சிரித்த முகத்துடனும் இருக்கலாம். அப்படின்றதுக்காக தான் ஓஷோ இந்த விஷயத்தையே சொல்லியிருக்காரு. மிக உயர்ந்த விஷயம் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இங்கு